வணக்கம் சார். வணக்கம்மா. மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையில் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அதை மிகப்பெரிய மைனஸ் ஒன்றும் எடுக்க முடியாது. ஒரு வகையில் எப்படின்னா கடுமையான கடன் நெருக்கடி, அது மாதிரி நோய் நெருக்கடி, இல்லை வேறு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்து அதுலேருந்து இம்மிடியட்டாக ஒரு விடிவையும் கொடுத்துரும். அதனால் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அது இன்னொரு நல்ல சப்ஜெக்ட்டுக்கான ஒரு தீர்வுங்கிறத மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போர்க்கிரகம். புதன் அப்படிங்கிறது சாதுரியத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புதனுக்குரிய இடம்தான் மிதுனம். இதில் போய் செவ்வாய் உட்காரும்போது என்னென்னா முரண்பட்ட சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், நாளைக்கு எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் ரொம்ப அதண்டு பேசக்கூடாது, ரொம்ப கடுமையாக பேசுகிறத விட சாதுரியமாக நடத்துக்கணும்னு மனசில் ரொம்ப பிளான் பண்ணிட்டு போவோம். அங்கே போய் உட்காந்தோன்னே நடக்கிற சிச்சுவேஷன்லாம் இருக்குல்ல, இனிமேல் யாருக்கிட்டையும் வாயாலே பேசக்கூடாது, இனிமேல் நம்ம கை தான் பேசுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த முரண்பட்ட சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய்னால கோபக்காரன் தானே, அதுவும் அங்கே தலையிலே ஏறி உட்காந்துட்டுனா என்ன பண்ணும், சிக்கலை தானே கொடுக்கும். எப்படி இருந்தாலும் 6ஆம் அதிபதி ராசியிலே உட்காரும்போது இந்த கடனை பற்றிய சிந்தனையும், நோயை பற்றிய சிந்தனையும், எதிரிகள் அல்லது போட்டியாளர்களை பற்றிய சிந்தனையும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் வந்துக்கிட்டே இருந்தால் கூட இதே 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துக்கும் உரியவருங்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி ஒரு தீர்வு கிடைக்கும். அதிலிருந்து வெற்றியும் அடைந்துடுவார்கள். அதுதான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி. அடுத்து பார்க்கும்போது ராசிநாதன் அப்படின்னக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல பொதுவாக ஒரு ராசி அதிபதி இருக்கிறது நல்ல பலன் தான். 2ங்கிறது நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம்ல. ஆனால் புதனை பொறுத்த வரையில் கடகத்தில் இருப்பது அவ்வளோ சிறந்த விஷயமாக நம்ம கருதப்பட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது கடகம். அப்போ 2ஆம் இடத்துல புதன் உட்காந்துருக்கு. ஏற்கனவே குருவும் இருக்குது. குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன பண்ணும், நல்ல வருவாய் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. ஓரளவு பெரிய அளவு கஷ்டம் இருந்தால் கூட ஏதோ கடைசி நேரத்தில் நமக்கு தேவையான பணத்தை அந்த குரு கொடுத்துருவார். இப்போ அதோடு போய் பகை பெற்ற புதன் போய் உட்காரும்போது ஒரு பக்கம் கடகராசி புதனுக்கு பகை வீடு, இன்னொரு பக்கம் குரு புதனுக்கு பகை கிரகம். இது ரெண்டும் சேர்த்து 2ஆம் இடத்துல உட்காரும்போது என்னன்னா, எப்போ பணம் வருது எப்போ பணம் வராதுன்னு தெரியாது. இது வரைக்கும் ஏற்கனவே கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன தேதி சொல்கிறாங்களோ அந்த டைம் சொல்கிறாங்களோ அது நமக்கு கிடைச்சிரும். இந்த நேரம் அதனால் நம்ம பெருசாக நம்பிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அவங்களோட சூழ்நிலை ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுடும். இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நிலவரம் மாறிடுங்கிறதுனால இப்போதைக்கு என்னன்னா, பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப அளவாக பேசணும், அடிக்கடி கோவப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் அவங்க சரியாக இருந்தாங்கன்னா ஓரளவு பெரிய நெருக்கடிகள்லேருந்து நாமளே தற்காத்துக்கலாம். இதுதான் மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்குது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது தான் இவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துட்டு எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் அதுலேருந்து ஓரளவு மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை மிதுன ராசிக்கு இந்த கேது கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 3ஆம் அதிபதியான சூரியனே 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது மிகப்பெரிய பலம் தான். இன்னொரு பக்கம் கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதும் மிகப்பெரிய பலம் தான். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் பலத்தையே கொடுக்கும். இது அதுக்கு எடுக்கும், அதை இதுக்கு எடுத்துரும்ல. சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்கிறோம், தலைமை கிரகம்னு சொல்கிறோம். அது போய் கேதுக்கிட்டேயோ ராகுக்கிட்டேயோ மாட்டிக்கிச்சுன்னா சூரியன் முழுமையாக செயல்பட முடியாது இல்லையா. சூரியனுடைய சக்தி முழுமையாக கிடைக்காது. இதை கேது தடுத்துரும்ல. இதனால தான் நம்ம இதை கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது, இந்த கிரகணத்தோட பாதிப்புங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இந்த தடவை இருக்கும். இது இங்கே என்னன்னா, மிதுன ராசிக்கு அது 3ஆம் இடத்துல மாட்டிக்கிறதுனால அவங்க ஏதாவது புது முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது தடைப்படக்கூடிய வாய்ப்புகளை தான் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மனசுக்குள்ளே இருக்கிற கூட தைரியத்தையும் துணிவையும் ஏதாவது ஒரு வகையில் அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நினச்செல்லாம் அவங்க பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் மாறி போயிடும்ல, 4ஆம் இடத்துக்கு வந்துடும் இல்லையா. அது வரைக்கும் அவங்க கவலைப்பட வேணாங்கிறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி. அவர் தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுக்கிரனே மிதுன ராசிக்கு 12ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீடு, ப்ராப்பர்ட்டி, வாகனம் இதையெல்லாம் விற்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஓரளவு நல்ல காலமாக அமையும். 4ஆம் அதிபதி 12ஆம் இடம் அல்லது 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்காரும்போது
சுப காரியங்களுக்காக சில வேலைகள் வந்து செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். நீச்சமடைந்த சுக்கிரனை ஒரு பக்கம் வந்து செவ்வாய் பார்க்குது, இன்னொரு பக்கம் சனி பார்க்கறதுனால மனதுக்குள்ளே நிறைய ஆசைகளை தூண்டி, இந்த ஆசைகள்லாம் நமக்கு நிறைவேறாதுன்னு நல்லா தெரிஞ்சால் கூட தைரியமாக அதில் 1-2 நிறைவேறுவதற்கான வாய்ப்பு வந்து அந்த சனி உருவாக்கி கொடுப்பார். ரெண்டாவது, சனியோட பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால என்ன தான் கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். பொதுவாக ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போதே 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த சூரியனோட கேது சேருவது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இன்னொரு பக்கம் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்ட வருவாயும் இல்லை வந்து அவர்களுக்கு தேவையான வருவாயோ எப்படியாவது அவங்களுக்கு வந்து சேருங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எது மேலேயுமே இவர்களுக்கு சற்று நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது மந்திர தந்திரம் பண்ணி தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாது சாதாரண சின்ன லேசாக உடம்பு சரியில்லைன்னா கூட யாரோ நமக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, இந்த பில்லி சூனியம் ஏவல் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா யாரோ நமக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. அதுக்கும் நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களே சில பேர் கேட்பாங்க, சார் யாராவது எனக்கு மந்திரம் பண்ணியிருப்பாங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு யாருங்க மந்திரம் பண்ணுறது? மந்திரம் பண்ணி இந்த மந்திரம் உண்மையிலே ஜெயிக்கும்னு நினச்சா ஒரு நாட்டில் உள்ள பிரைம் மினிஸ்டர் அதுமாதிரி மந்திரம் பண்ணி மாற்றிடலாம் இல்லையா அப்படிமா. அதெல்லாம் சரிதான் சார் அப்படிம்பாங்க. மந்திரம் தந்திரம்லாம் அது பக்கம் விடுங்க. நம்ம ஜாதக நேரத்தில் நேரம் காலங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம முடிவு பண்ணோம். கும்பராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா மந்திரமாக இருக்குமோ மாயமாக இருக்குமோன்னு யோசிப்பாங்கள்ல. இப்போ அந்த கும்பராசியிலே போய் ராகு உட்காந்து மிதுன ராசிக்கு அது 9ஆம் இடமாக இருக்கிறதுனால எனக்கு மட்டும் இல்லை எங்கள் பரம்பரைக்கே யாரோ ஒருத்தர் மந்திரம் பண்ணியிருக்கான் அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அடிக்கடி சிந்தனையெல்லாம் ஓடும். அதை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போனால் நம்மளோட பிடிச்சிருக்கிற பேய் பிசாசெல்லாம் போயிடுங்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போனோன்னா நம்மளை வேறு ஏதாவது மந்திரம் செஞ்சுருந்தாங்கன்னா அது நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு மனதுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அதை ஒட்டி தான் பார்த்திங்கன்னா கோயில் குளம்னு அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பயன் இருக்கோ இல்லையோ அதனால் கொஞ்சம் விரயமாகணும்னு இருக்குது, அதை அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இன்னும் அவங்களுக்கு இது போல் ஒரு நம்பிக்கை வந்து இருந்து யாரோ நமக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அதை நம்புகிறாங்கன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனிக்கிழமை தோறும் காலபைரவரை வழிபாடு செய்தாலே அவர்களுக்கு அதுபோல் எந்த விதமான துன்பமும் அவர்களை நெருங்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி இருக்குது. 8க்கும் 9க்கும் உரிய கிரகமான சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறதோட அந்த சனி வந்து வக்ரமாகி இருக்கிறதுனால இது ஏதாவது தொழில் ரீதியாக பாதிப்பு கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைந்திருந்தாலும் அதுக்கு வந்து குருவோட பார்வை கிடைப்பதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு யாருமே யோசிக்க வேணாம். சின்ன சின்ன பாதிப்புகள் தொழிலையோ வேலை செய்கிற இடங்கள்லையோ இல்லை நாம் செய்யக்கூடிய சுய முயற்சிகளில் ஏற்பட்டிருந்தால் கூட அது அடுத்தடுத்து வெவ்வேறு மாதிரியாக வந்து அது வந்து மாற்றங்களை உருவாக்கி நமக்கு வந்து இன்னொரு முன்னேற்றத்தை தான் உருவாக்கி கொடுக்குமே தவிர ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர தற்காலிகமான நெருக்கடிகளை கண்டு அவங்க வந்து பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா சூரியன் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால பாம்போடு இருக்கக்கூடிய சிவன் கோயில், அதாவது நாகநாதர் நாகேஸ்வரர் இந்த மாதிரி உள்ள சிவன் கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்று வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சனி தொடர்பு இருப்பதனால அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் முனீஸ்வரன் வழிபாடு செய்வது அவர்களுக்கு வந்து பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை நினச்சி அவர்களுக்கு ஒரு கவலை இருந்தால், யாராவது நம்மளை மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி பயம் இருந்தால் அவர்கள் வந்து சனிக்கிழமைகளில் 9 to 10:30 காலையில் ராகு கால நேரத்தில் காலபைரவரை பார்த்து வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். சுக்கிரனும் சனியும் அதை உறுதி செய்து கொடுப்பார்கள்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். அதோடு அவர்கள் என்ன கடவுளை வழிபடணும் அப்படின்னும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, மிதுன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.